குருவே போற்றி, திருவே போற்றி, திருக்கைலாய பரம்பரை போற்றி, சம்பந்த சரணாலய அடிகள் திருவடி போற்றி, அகச்சந்தானம் புறச்சந்தானம் உயவந்த சந்தானம் போற்றி, திருஞான சம்பந்தர் திருவடிகள் போற்றி, தேவாரம் போற்றி. திருஞான சம்பந்தர் தேவாரம் திருமுறை எண் 1, பதிக எண் 43, தலம் திரு கற்குடி. முதல் மந்திரம் நிறைவு பண்ணிட்டோம். 2வது மந்திரத்துக்கான பொருள் எழுதுங்க. சங்கு வளையல்கள், குறப்பெண்கள், சங்கு வளையல் அணிந்த குறப்பெண்களின் கைகளில் குழந்தைகள் இருக்கின்றன. அந்த குழந்தைகள் இரவில் வானத்தில் இருக்கின்ற மதியை கைகளால் பற்ற முயற்சி செய்கின்றன. அந்த மதியை அந்த குறப்பெண்கள் கையில் இருக்கிற குழந்தைகள் கைகளால் பற்றுவதற்கு முயற்சி செய்கிறாங்க. இத்தகைய தன்மை உடையது திருக்கற்குடி என்னும் தலம். தலம் இங்கு இறைவனுடைய வேள்விகளுக்குரிய விதிகளை விளக்குகின்ற, இறைவனுடைய வேள்விக்குரிய விதிகளை விளக்குகின்ற ஆறு அங்கம் உடைய வேதங்கள், ஆறு அங்கமுடைய 4 வேதங்கள் பாடப்படுகின்றன. இந்த தலத்தில் பாடப்படுகிறது. இசைக்கேற்று ஆடல் நிகழ்கிறது. இதையெல்லாம் செய்யக்கூடியவர்கள் இந்த தலத்தில் இருக்கிறார்கள். குறிப்புரை, வேள்வியான அருமறைன்னு ஒரு தொடர் இருக்குது. வேள்வியான அருமறைனா யாக விதிகளை விளக்குகின்ற வேதம்னு அர்த்தம். பாணி என்ற சொல்லுக்கு கையின் அர்த்தம். இங்கு அது தாளத்தை உணர்த்தியது. படிரர் என்ற சொல்லுக்கு பொய் உடையவர்னு அர்த்தம். படிரர் பொய் உடையவர். படிரர்னா பொய் உடையவர். கங்குல் என்ற சொல்லுக்கு வானம். படிச்சு பாருங்க. அங்கமோர் ஆருடை வேள்வியான வருமறை 4ம் பங்கமில் பாடலோடல் பாணி பயின்ற படிரர் சங்கமதார் குரமாதர் தங்கையில் மைந்தர்கள் தாவி கங்குலின் மாமதி பற்றும் கற்குடி மாமலை ஆரே. இப்போ நம்ம அந்த மந்திரத்துக்குள்ள உள்ள போகலாம். அதாவது இந்த பாடுறது ஆடுறது எல்லாத்தையுமே இறைவன் மேலே ஏற்றணும். கடைசியில் எழுதிவிடுங்க. இந்த பாடுதல் ஆடுதல் எல்லாம் யாருடைய செயல்? இறைவனுடைய செயலில் ஏற்றணும். உரையில் குறிப்புரையில் அதை தெளிவுபடுத்துகிறாங்க. அது கொஞ்சம் பொழிப்புரையில் தெளிவு இல்லாமல் இருக்கு. ஒவ்வொன்றா பார்க்கலாம். 1, சங்கு வளையல் அணிந்த பெண்கள். சங்கு வளையல் அணிந்த பெண்கள். இது அந்த பெண்களினுடைய மாறாத இளமைத்தன்மையை, மாறாத இளமை கிடையாது, இளமைத்தன்மை. மாறாத இளமை அம்மைக்கு மட்டும்தான் சொல்லணும்.
இளமைத்தன்மையை குறித்தது. அது வளையல் மட்டும்னு சொல்லாமல் என்ன வளையலுங்கிறாரு? சங்கு வளையல். இந்த சங்கு என்பது தெளிவு, அருள், இப்படி பலவற்றை குறிக்கும். தெளிவுக்கு குறிப்பு சொல், அருளுக்கு குறிப்பு சொல். எத்தனை பேருன்னு என்னது கையில்? கையில் எதுக்குமா என்ன எண்ணமா? சங்கு வளையல்னு சொல்றது நம்ம ரொம்ப கவனமாக பார்க்கணும். இளமையை குறித்தது. சங்கு அருள், தெளிவு. இதுக்கு தான் அடிப்படை குறிப்பு. அது அருளுக்கு தெளிவுக்கான அடிப்படை குறிப்பு. நமக்கு இந்த இதில் வருது பாருங்கள், திருவாசகத்தில். இப்போ கூட நம்ம மேல் வகுப்பில் பேசணும். கூவின பூங்குயில், கூவின கோழி, குருகுகள் எம்பின. அந்த சங்கம் தெளிதலுக்கு மேலே இருக்கிற ஸ்டேஜ். இங்கே தெளிதலுக்கு மேலே சொல்ல முடியாதுங்கிறதுனால தெளிவில் நிறுத்திட்டோம். ஆமாம், அப்படின்னா தான் நீங்கள் அதை அந்த இதில் இருக்கிற இயற்கை வர்ணனையை சித்தாந்தப்படுத்த முடியும். அவர்கள் கையில் இருக்கிற பெண்கள் நிலாவை பிடிக்க விரும்புகிறாங்கங்கிறார். அடுத்தது, அவர்கள் கையில் இருக்கிற பெண்கள் நிலாவை பிடிக்க விரும்புகிறார்கள். நிலாவுக்கே வெண்மதின்னு தானே பேர். மதினா அறிவுன்னு தானே பேர். அது அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போயிடும். மதி என்பது அறிவை குறிக்கும். நிலாவை வெண்ணிலான்னு சொல்கிறோம். இவங்க கையில் என்ன இருக்குது? வெண்மையான சங்கு இருக்குது. வெண்மையான மதியை குழந்தைகள் பிடிக்கிறாங்கங்கிறது என்னதுன்னா, ஏகதேசம் இங்கே வச்சு பார்க்கணும். அந்த திருவெம்பாவையில் பக்குவப்பட்ட பெண்கள் அப்படின்னு சொல்கிறோமல்ல, அந்த இடத்துல யாரை வைக்கணும்? பக்குவப்பட்ட பெண்களாக இவங்கள பார்க்கணும். அந்த குழந்தைகளை பக்குவப்படுத்தப்படுறவங்களா பார்க்கணும். அதுதான் அது மேலே ஏற்றுறார். வளையல் அணிந்தவர்கள் பக்குவப்பட்ட ஆன்மாவுக்கான குறியீடு. நிலவை பிடிக்க முயற்சி செய்கிறவங்க பக்குவப்படுத்தப்படுபவர்கள் அல்லது குழந்தைகள்னு சொன்னதுனால தான் அந்த வார்த்தையை போடுறோம். பக்குவப்பட்டவர்கள்னு சொல்ல முடியாதுல்ல. நிலவை பிடிக்கலல்ல, பிடிக்க முடியாதுல்ல. பிடிக்க என்ன செய்கிறாங்க? முயற்சி பண்ணுறாங்க. இந்த திருவெம்பாவையில் 2ஆவதான ஆன்மாக்கள் வருது. எழுப்புறவங்க பக்குவப்பட்டவங்க, எழுப்பப்படுறவங்க பக்குவப்பட வேண்டியவங்க. பக்குவப்படாதவங்கன்னு சொல்லக்கூடாது, பக்குவப்பட வேண்டியவங்க. அதில் தான் இந்த குழந்தையை வச்சு சொல்கிறாங்க. அதில் இரவு நேரத்தில் மதியை பிடிக்கிறாங்க. அழகான அந்த உரையிலேயே அப்படியே தான் இருக்குது. இரவு நேரத்தில் மதியை பிடிக்கிறாங்க. இப்போ இந்த பதியத்தில் மலையை பேசுறதுனால, மலையை பேசினா அங்கே வாழ்கிற மக்களை பேசணுமில்ல. அதுக்காக யாரை வச்சு பேசுகிறாரு? அந்த குறவர் குல பெண்களை பேசுகிறார். பார்த்தீங்களா? இதுதான் தமிழ் இலக்கண முறை. அதாவது சங்க இலக்கியம் முடிந்த பிறகு இவங்க வந்துடுறாங்க. அப்போ இவங்க எந்த முறையை கொஞ்சம் பின்பற்றுறாங்க, பின்னால் வர வர அது குறையுது. ஞானசம்பந்தர் அவங்களுடைய காலத்துக்கு பிறகு அந்த அகநானூறு புறநானூறு பின்பற்ற பழக்கம் குறைய ஆரம்பிக்குது. இவங்கெல்லாம் அதை என்ன செய்து தான் வர்றாங்க? பின்பற்றி தான் வர்றாங்க. ஆமாம், அங்கே உள்ள அந்த இயற்கை சொல்கிறார் பாருங்க. அந்த மலையினோடனா மலையில் மக்கள் இருந்தாங்க. மலை உயரமாக இருக்குங்கிறதுக்கு தான் இதில் முக்கிய குறிப்பு என்னென்னா, மலை உயரமாக இருக்குது. உரையில் சொல்லியிருக்காங்க. அது நயன்தான், நம்ம அதை சீரியஸாக எடுக்கலை. மலை உயரமாக இருக்கிறதுனால எதை பிடிக்க ஆசைப்படுறாங்கங்கிறாரு? நிலவை பிடிக்க ஆசைப்படுறாங்கன்னு சொல்கிறோம். மலை மேலே இருக்காங்க. இப்போ நீங்கள் விண்வெளிக்கு இதுகளை அனுப்புகிறாங்களே, ராக்கெட் அனுப்புகிறவங்க தளம் எங்கே அமைக்கிறாங்க? மலை மேலே தான் அமைக்கிறாங்க. இந்த ஸ்ரீஹரிஹரி கோட்டா எல்லாம் பார்த்தீங்கன்னா மலைப்பகுதி எதுக்கு எடுப்பாங்கன்னா, அந்த உயரம் ரொம்ப முக்கியம். இப்போ நீ இந்த குலசேகரப்பட்டினம் ஏன் செலக்ட் பண்ணுறாங்க? அந்த புவி சுற்றுவட்ட பாதையில் அதில் நேரம் மிச்சம். அதிலிருந்து மேலே போகிறது ஈஸிங்க. சுற்றுவட்ட பாதையில் அது ஸ்ரீஹரிகோட்டா என்ன ஆகுது? அந்த மேலே போகிற நேரம் மிச்சம். அப்போ எரிபொருள் மிச்சம். இதெல்லாம் பார்க்குறாங்கல்ல. அதில் மலையும் பார்ப்பாங்க. மெயினாக பெரும்பாலும் எந்த இடத்துலேருந்து ஏவுவாங்க? மலையிலேருந்து ஏவுவாங்க. அதுக்கு விசையெல்லாம் நிறைய கிடைக்கும். மலையிலேருந்து ஏவும்போது விசை அதிகமாக கிடைக்கும். ஒன்றுமில்லை, நம்ம இந்த மலையில் ஏறுறதுக்குள்ளேயே இயற்கை சூழல் எவ்வளோ மாறிடுது. தரையில் இருக்கிற ஒரு கோயிலுக்கு போகிறதுக்கு நம்ம எந்த விதிகளும் மருத்துவ விதி பேசுகிறதில்ல. இப்போ சமீபத்தில் இந்த போன மாதத்தில் ஒருத்தர் சதுரகிரி மலையில் இறந்துருக்கிறார். ஆமாம், ஒருத்தர் இறந்துருக்கார். ஹார்ட் அட்டாக்
அப்போ இந்த கிளைமேட்டு இந்த உயரத்துக்குள்ளேயே எது மாறுது? காற்று மண்டலம் மாறுது, எல்லா மண்டலங்களும் மாறுது, அழுத்தம் மாறுது, மாறுதுலாம். இதே தான் அவன் சயின்ஸ் படி வந்து இதை எதுக்கு எங்கே எடுத்துகிட்டு போகிறான்? மலைக்கு எடுத்துகிட்டு போகிறான். ஆமாம். அதனால் மலைங்கிறது இந்த உயரத்துக்கான ஒரு குறிப்பு. மலையிலிருந்து பார்த்தா எது பக்கம்? பக்கம். இப்போ நாம் தரையில் உலாவுறோம், மேகங்களை நம்ம தொடர அளவுக்கு ஃபீல் பண்ண முடியாது. நீங்கள் சதுரகிரி மலை பாருங்கள், டிவியில் காட்டுறான், எதை கிராஸ் பண்ணிட்டு போகுது? மேகம் மலையை கிராஸ் பண்ணி போகுது. நீங்கள் மலையில் நின்னால் உங்களையும் கிராஸ் பண்ணி எது போகும்? ஆமாம். எல்லாம் ஒரு நூற்றுக்கணக்கான அடி உயரத்துக்குள்ளேயே இயற்கை விளைவு மாறுது. அதை அழகாக ஞானசம்பந்தர் பதிவு செய்கிறார். அடுத்தது சொல்கிறாரு, வேள்விக்குரிய விதிகளை விளக்கு கூறும் வேதம். வேதம் வேள்வி விதி, வேதம் கர்மகம், வேதம் வேத விதி 6 அங்கம், வேள்வி, இதையெல்லாம் சொல்கிறார். வேதம் வந்து கர்மகாண்டங்களை பேசுகிற இந்த இடத்துல வந்து கர்மகாண்டத்தை தான் மெயினாக எடுக்கணும். வேதத்தில் ஞானகாண்டம் இருந்தாலும் இங்கு ஞானசம்பந்தர் வியந்து பேசியது எந்த காண்டத்தை தான்? கர்மகாண்டத்தை தான். ஞானகாண்டங்கிறது உபனிஷத்துக்கு போயிடும். இங்கே வேள்வின்னு சொன்னது கர்மகாண்டம். 6 அங்கமும் எதை அடிப்படையாக கொண்டது? வேள்வியை அடிப்படையாக கொண்டது தான். 6 அங்கங்களுமே வேள்விக்காகத்தான். சிக்ஷை, வியாகரணம், நிருத்தம், சந்தோ விசிதி, இதெல்லாம் அதனுடைய உறுப்புகள். அது என்ன சொல்லுதுன்னா, சொற்கள் எப்படி உருவாகுது, சொற்களை எப்படி உச்சரிக்கணும், என்னென்ன கிரியா செய்யணும். கல்பம்னா கிரியா, என்னென்ன கிரியா செய்யணும், எந்த டைமில் செய்யணும், அது ஜோதிஷம் அப்படின்னு வரும். 6 அங்கங்கள் நம்ம அறிவன்களோட ஒரு இதில் எடுத்து பார்த்தோம். சிக்ஷை, வியாகரணம், ஜோதிடம், கற்பம், நிருத்தம் அப்படின்னு அந்த 6 அங்கம் சொல்லுவாங்க. இதில் எதுவுமே சந்தோ விசிதி, இதில் எதுவுமே என்ன மார்க்கத்துக்குரியது அல்ல, ஞான மார்க்கம் கிடையாது. இது முற்றிலும் கர்மகாண்டம். அதனால தான் அதை விரித்து சொன்னார். அங்கமோர் ஆறுடை வேள்வியான் அருமறை 4 அப்படின்னார். அருமறை 4ன்னு சொல்கிறார். அந்த வேதத்தை சொல்லி பாடுபவராக ஆடுபவராக, தாளத்திற்கேற்ப ஆடுபவராக இறைவன் இருக்கிறார் என்று சொல்றார். இதை நம்ம திருவாசகத்தில் மறையுமாய், மறையின் பொருளுமாய்ங்கிறதோட பொறுத்தலாம். வேதமும் வேள்வியும் ஆயினார்க்குங்கிறதுல பொறுத்தலாம். வேத வேள்வியை நிந்தனை செய்துள்ளல் ஆதமில்லி அமனுடு தேரரைங்கிறதுல பொறுத்தலாம். எங்கெல்லாம் மேட்ச் ஆகுதோ அங்கெல்லாம் பொருத்திடலாம். அடுத்த மந்திரத்துக்கு போகிறோம். அடுத்த மந்திரத்தினுடைய பொருள் எழுதுங்க. இந்த மலையில் வேடர்கள் இருக்கிறார்கள். ஞானசம்பந்தர் அந்த வர்ணனைக்கே போயிட்டார், உள்ளே நுழைஞ்சிட்டார். அவர்கள் போர் செய்வதற்கு ஏற்ற வேடர்கள் இருக்கிறார்கள். போர் செய்வதற்கேற்ற அகலமான மார்புடைய வீரர்கள். அவர்கள் காடுகளிலிருந்து விறகுகளை வெட்டி எடுத்து வந்து எரிக்கிறார்கள். அகில் கட்டைகளையும் எடுத்து வந்து புகைக்கிறார்கள். அடுத்த பத்தியா எழுதுங்க. இறைவன் சடையில் கங்கையும் ஊமத்த மலரும் உடையவராக இருக்கிறாரு. நட்சத்திரங்களால் சூழப்பட்ட சந்திரனை அணிந்தவராக இருக்கிறாரு. அந்த மலையில் அகில் மரமே அதிகமாக இருக்கிறது.
சூழப்பட்ட சந்திரனை அணிந்தவர். மலையில் அகில் மரங்களே அதிகமாக இருக்கிறது. அகலம் தருங்கிறதுக்கு விரிந்தன்னு அர்த்தம். தாரகைனா நட்சத்திரம், அதிலிருந்து வந்தது தான் தாரம். மனைவியை தாரம் சொன்னது, ஆனால் நட்சத்திரங்கிறது வந்தது தான் தாரம். போர் அகலம் தரு வேடன்னா போர் செய்வதற்கு ஏற்ற அகலமான மார்பு. வேடர்கள் அந்த காட்டை செம்மைப்படுத்துவதற்காக அகில் கட்டையை எரிக்கிறாங்க. மந்திரத்தை படிங்க, நம்ம உள்ள நுழைஞ்சிடலாம். நீர் அகலந்தரு சென்னி கங்கை உடைய தலைன்னு அர்த்தம். நீடிய மத்தம் ஊமத்த மலர் வைத்து தாரகை மின்னொளி சூழ்ந்த தன்மதி சூடிய சைவர். இறைவனுக்கு என்ன பேர்? அவர் தான் முதல் சைவன். அனாதி சைவன் இறைவன் தான். அதனால தான் மற்றவங்களுக்கு ஆதி சைவர்னு பேர். இடையில வந்த சைவர்கள் ஆதி சைவர்கள் எல்லாம், சிவாச்சாரியர்கள் எல்லாம் ஆதி சைவர். இறைவன் என்ன செய்வர்? அனாதி சைவர். தில்லைவாழ் அந்தணர்களில் முதல் அந்தணராக யாரை வைப்பாங்க? அவங்க சிவனை வைப்பாங்க. இதெல்லாம் சைவ மரபு. போரகலந்தரு வேடர் புனத்திடையிட்ட விறகில் காரகிலின் புகை நிம் கற்குடி விம்மும் கற்குடி மாமலை ஆரே. உரையிலிருந்து உரை அடிப்படையில் உள்ள போலாம். இறைவன் கங்கை வைத்தல், பேரருள் பேராற்றல். ஊமத்தை உயிர்கள் மேல் அவன் கொண்ட பெருங்கருணை, பேரன்புன்னு கூட வச்சுக்கலாம். பித்து, ஊமத்தை எதற்கு அடையாளம்? பித்துக்கு அடையாளம். உயிர்கள் மேல் தனக்கு இருக்கிற பித்தை காட்டுறது தான் ஊமத்தை. பிறகு ஊமத்த மலரை எந்த சாமியாவது வாங்குமா? அது இறைவன் சிவனுடைய அந்த வேண்டுதல் வேண்டாமை. சிவனை பொறுத்தளவில் ஏற்ற மலர் ஏலாத மலர்னு ஒன்றும் கிடையாது. வேண்டுதல் வேண்டாமை. நம்ம வசதிக்கு பிரித்து விடுறோம். அதனால தான் இந்த கிரியைகளில் பயப்படாதீங்கன்னு சொல்கிறது. அதனால தான் கிரியைகளில் கிரியையில் என்ன முடியுதோ அதை செய்யணும். பூ இல்லை, அது இல்லை. நேற்று வகுப்பில் சொன்னேன்ல, இவங்க நம்ம அடியார் ஒருத்தர் சிவ பூஜை எனக்கு பூஜை பண்ண நேரம் இல்லைன்னா என்ன செய்கிறது? பூஜை பண்ண பூ இல்லைன்னா என்ன செய்கிறது? அதான் நான் சொன்னேன், உங்களுக்கு பூஜை பண்ண நேரம் இல்லைங்கிற கவலை முதல்ல அவருக்கு வரணும். அவர் தானே நம்மளை படைச்சார், நாம் அவரை படைக்கல. அப்போ அவருக்கு வரணும். அவருக்கு வர வேண்டிய கவலை உங்களுக்கு எதுக்கு வருது? அவர் தான் வாங்க வைக்கிறார். அவருக்கு தெரியாதா பூ வாங்கி தருது? பஸ்ஸில் எத்தனை கண்டக்டருக்கு சீட்டு பிடிச்சி தர தெரியாதா? உண்டா இல்லையா? அப்படி நம்ம யோசித்து போயிட்டே இருக்கணும். சிவநெறியில் இப்போ எங்கள் வீட்டில் சில நேரங்களில் பூ ரொம்ப குறைவாக இருக்கும். இந்த ரமலா அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களில் துளசி நிறையா கொண்டு வந்து கொடுப்பாங்க. நான் சிவனுக்கு எல்லாருக்கும் வச்சு விட்ருவோம். முருகனுக்கெல்லாம் வச்சு விட்ருவோம். பார்வதி முருகனுக்கெல்லாம். முருகன்கிட்ட நீங்கள் உங்களை தான் பெருமாள்னு அருணகிரியார் சொல்கிறாரு, இதை வாங்குறதுனால உங்களுக்கு ஒன்றும் நஷ்டம் வந்துடாது அப்படிங்க. அதே சிவபெருமான்கிட்ட உங்கள் மகனே பெருமாள்னு சொல்கிறாங்க, நீங்களும் வாங்கி தான் ஆகணும். குடும்பமாக ஏதோ ஒரு வகையில் யார்கிட்ட மாட்டியிருக்கிறீங்க, அது எனக்கு தெரியாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு போயிட்டாரு. கிரியாயெல்லாம் பெருசாக பாருமா. எத்தனாவது மந்திரம்? 3வது மந்திரம். அந்த 3வது மந்திரத்துக்கான உரை தானே நம்ம பார்க்கணும். ஆமாம், ஊமத்தம் எதற்குரியதுன்னு சொன்னோம். ஆமாம் ஆமாம். அதாவது 2வது 3வது மந்திரத்தில் மந்திரத்தின்படி எது முதல்ல வருது? ஊமத்தையெல்லாம் முதல்ல வருது, அப்படி தானே? அதாவது கங்கை ஊமத்தை உயிர்கள் மேல் கொண்ட பேரன்பு, உயிர்கள் உய்ய வேண்டும் என்ற பேரன்பு.
ஊமத்த மலரையும் யார் ஏற்றுக்கிட்டார்? இறைவன் ஏற்றுக்கொள்கிறார். பித்தன் என்று அவனே அழைக்கப்படுகிறான். அதில் அந்த அடிப்படையில் அதை எடுத்துக்கணும். ஆனால் சிவ வழிபாட்டுக்குரிய மலர், அதனால தான் திருமூலர் ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டு யாவருக்குமா இறைவருக்கு ஒரு பச்சிலைன்னு முடிச்சிட்டேன். பச்சை இலை இருந்தாலே போதும்னு முடிச்சிட்டேன். இப்போ எங்கள் இந்த பக்கத்தில் நிறைய அந்த செவந்தி செடி வச்சுருக்காங்க. பூவுக்கு அலைவாங்க. நான் அதெல்லாம் 5-6 இலையை பறிங்க, எதுக்கு பதிலாக வச்சுக்கலாம்? பூவுக்கு பதிலாக இலையே வைக்கலாம், செவந்தி இலையே வைக்கலாம், இலையே பறித்து பூஜை பண்ணலாம். அதெல்லாம் நம்ம அதில் பார்க்க வேண்டியதே கிடையாது. அன்பு இல்லைன்னா என்ன வச்சாலும் வேஸ்ட்டுங்க. ஆமாம், அன்பு இருந்துச்சுன்னா உங்களுக்கு எது வச்சாலும் யார் ஏற்றுக்கிடுவார்? இறைவன் ஏற்றுக்கிடுவார். அன்பு இல்லாமல் நீங்கள் தங்கமே கொடுத்தாலும் அவருக்கு அது பெருசாக தெரியாது. அதனால் அதை மதியம் நமக்கு பேராற்றல் பெருங்கிறோன்னே அதெல்லாம் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கணும். இறைவனை சைவர் என்றது மாணிக்கவாசகரே சைவா போற்றிங்கிறார். மாணிக்கவாசகரே சைவா போற்றிங்கிறாரு. அதை நம்ம அனாதி சைவன் எடுக்கணும். ஒன்று, சைவ சமய முதற்கடவுள்னு எடுக்கணும். சைவ சமய முதற்கடவுள், சைவ சமயத்தினுடைய முதற்கடவுள்னு எடுக்கணும். இரண்டாவது, அவருடைய பெயரே சமயத்தை குறித்ததுன்னு எடுக்கணும். இப்போ அரசியல்வாதிகள் பெயரெல்லாம் நம்ம சொல்கிறோம் போல, அரசியல்வாதிகள் பெயரெல்லாம் சொல்கிறோம்ல. வாழப்பாடி ராமூர்த்தின்னு சொல்கிறோம், பேர் இல்லாமலே வாழப்பாடியார்னாலே யார் தான்? அப்படி எடப்பாடியார் அப்படின்னு சொல்கிறோம். அவருடைய பேர் சொல்லலைனாலும் யாரை குறிச்சிருது? அந்த மாதிரிக்கும் போகணும். இது சைவர் என்பது அவர் பெயர் மூலமாகவே சைவம் வேறு, இறைவன் வேறு கிடையாது, ரெண்டும் ஒன்று தான் என்று பொருள் எடுக்கணும். பிறகு இறைவனே நெறியாக இருக்கிறான்னு எடுக்கணும். சைவ நெறியே அவர் தான். நெறியே போற்றி திருவாசகத்திலங்க நெறியே போற்றிங்கிறாரு. சைவ நெறி வேற, இறைவன் வேறு கிடையாது. நெறியே என்பதை குறிக்கிறதாக எடுக்கணும். மேலும் நாம் சைவர்கள் ஆக வேண்டுங்கிற குறிப்பும் அதில் வந்துடுது. அந்த குறிப்பில் வந்துடும். காந்திங்கிறது உங்களுக்கு முதன்மையானால் நீங்கள் என்ன கொள்கைக்கு வரணும்? அகிம்சைக்கு வரணும்ல நீங்கள். அதுவும் அதில் குறிப்பு. இதெல்லாம் சேர்த்து தான் அவர் இறைவனை எப்படி கூப்பிட்டாரு? சைவர் அப்படின்னு கூப்பிட்டார். சைவா போற்றி திருவாசகம், நெறியை போற்றி திருவாசகம், இதெல்லாம் அதில் அடங்கி வரும். அடுத்து வீரர்களை சொல்கிறார். போர் செய்வதற்கேற்ற உடம்பு உடைய வீரர்கள் அப்படிங்கிறார். அதாவது மலையில் வாழ்கிற மக்களினுடைய இயல்பை சொல்கிறார். மலைவாழ் மக்கள் இயல்பு. கண்ணப்ப நாயனார் புராணம் போனீங்கன்னா இது அப்படியே இருக்குது. கண்ணப்ப நாயனார் புராணத்தில் போனீங்கன்னா கண்ணப்பருடைய உறவினர்கள் கண்ணப்பரை வர்ணிக்கும் போது இந்த மாதிரி தான் யார் வர்ணிக்கிறா? சேக்கிழார் வர்ணிக்கிறார். போருக்கு போகிறார்ல, அவங்க அப்பா அவர் எந்த குலத்தின் தலைவராக ஏற்கிறாரு? சரி, நாளைக்கு கண்ணப்பர் எந்த வேடர் கூடயும் போர் செய்த வரலாறு இல்லை. அவர் போர் செய்ய போகிறதில்லன்னு அவங்க அப்பாவுக்கு தெரியுமா? வேடர்குற தலைவராக எடுத்ததே எதுக்காகத்தான்? அந்த வேடர்களுக்குள்ள சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். போர் செய்வதற்கு தகுதி உடையவங்க தான் யாராக வர முடியும்? தலைவராக வர முடியும். அதுதான் அவங்க அப்பா அவருக்கு அந்த தகுதியெல்லாம் இருக்குதான்னு பாருங்கிறாரு. அந்த வேடர் குலத்தில் மூத்தவங்களெல்லாம் வர சொல்லி, என்னுடைய மகனுக்கு அந்த தகுதிகள்லாம் இருக்குதான்னு பாருங்கள், அவருக்கு போர் பயிற்சி கொடுங்கன்னு சொல்லி கொடுக்குறாரு. அதனால் அந்த வேடர்களை பற்றி சொல்லிய செய்தியாகும். பிறகு காட்டுகளிலிருந்து வெட்டி கொண்டு வந்த அகில்கட்டை, அதாவது பண்டார சாத்திரத்தில் பஞ்சாக்கர பக்ருடையில் அங்கு ஓடுகின்ற 5 வகையான பொருட்களை எடுத்து வந்ததாக பாடுறார். பஞ்சாக்கர பக்ருடையில் பாடியிருக்கிறாங்க. பஞ்சாக்கர பக்ருடையினுடைய முக்கிய நோக்கமே நிர்மலவத்தை பேசுறது தான்.
அதற்கு உரை எழுதிய ஆன்மீக ஆதீன புலவர் ஐயா குஞ்சிதபாத ஐயா உரையில் இந்த 5 பொருட்களை எதை குறித்ததுங்கிறாரு? நின்மலாவத்தை எதை குறித்ததுங்கிறார். ஆற்றுல 5 பொருள் வருதுங்க, அவர் பின்னால் வர்ற நின்மலாவத்தை 5ஐயும் சொல்கிறாருன்ட்டார். அதையே ஒரு அதில் அகிலம் இருக்குது, அயில் இருக்குது, மயில் தொகை இருக்குது, சந்தனம் இருக்குது, அதெல்லாம் அதில் வருகிறது, மலர்கள்லாம் இருக்குது. அந்த கோணத்தில் பார்க்கும்போது இதையும் அந்த கோணத்தில் நம்ம பார்க்கணும். இந்த அகில் என்பதை சாதனங்களில் வச்சு பார்க்கணும். நீங்கள் நின்மலவத்திக்கு கொண்டு போகலனாலும் எதில் வச்சு பார்க்கணும்? சாதனங்களில் வைத்து பார்க்கணும். திருவாசகத்தில் நுட்பமாக ஒரு இடத்துல அகில் கட்டை எரித்து புகை வர்ற செய்தி இருக்குது. அது உரைக்காரங்க தான் எடுக்கிறாங்க, வெளிப்படையாக இல்லை. ஒரு இடத்துல இருக்குது, திருவாசகத்தில் இருக்குது. எனவே இதில் குறிப்புரையில் என்ன இருக்குன்னா, காட்டை செம்மைப்படுத்துவதற்காக அகில் எரிச்சாங்கங்கிறாங்க. நம்ம கான்செப்டில் ஒட்டி வருது பாருங்க. காட்டை செம்மைப்படுத்துறதுக்கு தான் அகில் எரிச்சாங்க. சாதனை எதுக்கு? நம்மை செம்மை செய்வதற்கு தான். புரியுதா? மடங்க என் வல்வினை காடுன்னு தானே சொல்கிறோம். அந்த காட்டை செம்மைப்படுத்த அகில் கட்டை எரித்தல்னு சொல்கிறதுனால இங்கு அகில் என்பது சாதனத்தை குறித்தது. வேடர்கள் அந்த சாதனம் செய்கின்றவர்களாக காட்டப்படுகிறார்கள். அந்த போர் செய்கின்ற வீரர்கள்ங்கிறத நீங்கள் ரெண்டாக எடுத்துக்கணும். அப்படி சும்மாவே பொருள் எடுத்தீங்கன்னா வேடர்கள் இலக்கணம், சமயமாக பொருள் எடுத்தீங்கன்னா திருமூலர் தான். உடம்பை வளர்த்தேன். ஆமாம், அதுக்குந்தான் உடம்பு வேணுமே. நீங்கள் பழனிக்கு பாத யாத்திரை போகணும்னாலும் என்ன வேணும்? நமக்கு உடம்பு வேணுமே. நீங்கள் தட்சிணாமூர்த்தியாக ஞான கடவுளாக பார்க்குறோம். அவருக்கு தோற்றமே என்னதுன்னா அவருடைய அந்த உடல் தோற்றம் தான். தோல் வலிமை, அந்த போர் செய்வதற்கான தோற்றம் தான் முதல்ல யாருக்கு? தட்சிணாமூர்த்திக்கு அந்த தோற்றம் தான். அதுதான் மெயின். நமக்கு உடல் நலம் தான் முக்கியம். அதான் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேங்கிறது வச்சுருக்குறோம். அதனால தான் தியானமே அதில் சேர்ந்து வருது நமக்கு. ஆமாம். அப்புறம் நமக்கு உங்களுக்கு இந்த யோகம் இருக்குதுல்ல, யோகத்தினுடைய திருமூலர் யோக நெறிகள்லாம் பேசுகிறார்ல, ஆசனங்கள் ஆசனம் எல்லாம் எதுக்கு? உடம்பை செம்மைப்படுத்தி உடம்புக்குள்ள இருக்கிற எதை காப்பாற்றுறதுக்கு? உயிரை காப்பாற்றுவதற்கு. அதனால் சமயம் பண்ணுற நம்ம எப்போ அகில் கட்டையை சாதனம்னு எடுத்தோமோ அப்போது அந்த போருக்கேற்ற உடம்புங்கிறது ஆணவ மலத்தை எதிர்த்து நம்ம போராட வேண்டிய கட்டத்தில் இருக்கோம். அதற்கேற்ற உடம்புங்கிற இடத்துக்கு கொண்டு வந்துடலாம், அழகாக கொண்டு வரலாம். அதை கொண்டு வந்து கொள்ளணும். அதாவது விவேகானந்தர் வரலாறில் ஒரு செய்தி வருது. ஒரு வெளிநாட்டுக்காரன் போய் அவர்கிட்ட பகவத்கீதை சொல்லித்தாங்கன்னு கேட்குறான். ஆனால் அவன் உடல் ரீதியாக ரொம்ப வீக்காக இருக்கிறான். அப்போ விவேகானந்தர் என்ன சொல்கிறான்னா, நீ ஃபுட்பால் விளையாடுங்கிறார். அப்போது நான் பகவத்கீதை கேட்கும்போது நீங்கள் எதுக்கு ஃபுட்பால் விளையாட சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, அந்த ஞானத்துக்கு வலுவான உடல் வேணும். சவுண்ட் பாடி இன் சவுண்ட் மைண்ட் அப்படிங்கிறது ஒரு ப்ராவர்ப், இங்கிலீஷ் ப்ராவர்ப். அதானே? வலுவான உடம்பில் தான் வலுவான அறிவை கொண்டு வர முடியும். வீக்கான உடம்புல எதை கொண்டு வர முடியாது? வலுவான அறிவை கொண்டு வர முடியாது. நீங்கள் பள்ளிக்கூடத்துலலாம் பாருங்கள், இந்த ஃபஸ்ட் ரேங்க் பையனில் ரொம்ப வீக்காக இருப்பான். அறிவு தான் ஓவராக இருக்கும். உடல் ரீதியாக பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருப்பானுங்க. ஆனால் எதுவும் வேணும்? உடல் பலமும் வேணும். விவேகானந்தர் இதில் சொல்லியிருக்கிற வீரர் மாதிரி தன்னுடைய உடம்பை ஒவ்வொரு நாளும் தயார் பண்ணியிருக்கிறார். கர்லாக்கட்டன் ஒரு கட்டை இருக்குதுல்ல, பீமன் வச்சிருக்கிற மாதிரி, அதை சுற்றுகின்ற பழக்கம் யாருக்கு இருந்திருக்குது? விவேகானந்தருக்கு இருந்திருக்குது. ஞானமார்க்கிக்கு நல்ல உடம்பு இருக்கணுங்கிறத நம்ம இந்த வீரர்கள் மேலே வச்சு பார்க்கணும். புரியுதா? இதை வெறும் கதையாக விட்டுறக்கூடாது. வீரத்துறவின்னு தான் அவரையே சொல்கிறோம். அந்த உடல் பலம் அதையெல்லாம் இதில் வச்சு பார்க்கணும். அந்த அவ்வளோ செய்திக்கு இந்த மந்திரம் இடம் கொடுக்குது. சரியா? போர் செய்வதற்கேற்ற அகலமான மார்பினை கொண்டுள்ள வேடர்கள் காடுகளிலிருந்து வெட்டி கொணர்ந்து எரிக்கும் விறகுகளில் கரிய அகிலின் புகைமணம் வீசும் திருக்கற்குடி. இதை அப்படியே கொண்டு வந்து கோயிலில் இணைக்கிறாரு. இந்த பொருள்லாம் எடுக்கலைன்னா என்னம்பாங்க? ஞானசந்தர் அப்படி சும்மா விட்டுட்டாருன்னா பரவாயில்ல, இதெல்லாம் இருக்கக்கூடிய எந்த ஊருங்கிறாரு?
ஆமாம், இதை கொண்டு போய் கோயிலில் ஜாயின் பண்ணுறாரு, மறந்துடக்கூடாது. இதை அப்படியே கொண்டு கோயிலில் ஜாயின் பண்ணுறாரு. அதே மாதிரி அந்த கங்கை அதெல்லாம் அணிஞ்சிருக்கிறது அதற்கு பிறகு வருது. முந்தைய மந்திரத்தில் பாருங்கள், முந்தைய மந்திரத்தில் குழந்தைகள் நிலாவை பிடிக்க முயற்சி பண்ணாங்கன்னாரு. இந்த மந்திரத்தில் அந்த நிலாவை இவர் எங்கே வச்சிருக்கிறாருங்கிறாரு, தலையில் வச்சிருக்கிறாருங்கிறார். நல்லா இருக்குல்ல? முந்தைய மந்திரத்தில் குழந்தைகள் நிலாவை பிடிக்க முயற்சி பண்ணாங்கன்னாரு. நல்லா நம்ம அழகான பொருள் எடுத்துருக்குறோம். அதே நிலா தான் இப்போ எங்கே இருக்குது? தலையில் இருக்குது. இப்போ புரியுதா உங்களுக்கு? நிலா இறைவன் தலையில் இருக்குங்கிறத, அப்போ நிலாவை பிடிக்க முயற்சி பண்ணாங்கங்கிறதுக்கு நம்ம எடுத்த பொருள் நல்ல அழகாக பொருந்தி வரும். இந்த மந்திரத்தில் சிவபோகம் வரைக்கும் எடுக்கணும். முதல் மந்திரத்தில் அதுக்கான குறிப்பு இருக்குது. முதல் மந்திரம் நடத்தும் போதே நம்ம சொல்லியிருக்கிறோம் இதில் என்ன வரும்னு, சிவபோகம் வரும்னு சொல்லியிருக்கிறோம். இப்படி திருமுறைகளை நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது தான் நமக்கு மூலங்களை கையாளுறதுல பயிற்சி வரும். நீங்கள் இன்னொரு 3.5 கோடி வருஷம் கழித்து பிறந்தாலும் திருமுறை எந்த வடிவத்தில் தான் இருக்க போகுது? இதே வடிவத்தில் தான் இருக்கும். உரைநடையில் மாற்ற மாட்டாங்க. அப்போவும் 1ஆம் திருமுறை முதல் பாட்டு என்னது தான்? தோருடைய செவியன் தான். அதனால் நீங்கள் இப்படி பழக பழக என்ன ஆகும்னா உங்களுக்கு இது அதிகமாக வரும். ஒரு நூலை நல்லா பார்க்கறது வரும். அதுக்கு நம்ம தயாராகணும். இப்போ நாம் இப்போ ஒரு கேள்வி எழுப்பி விட்டோம்ல, இந்த நேற்று கூட எழுப்பி விட்டோம் ஈரோட்டில். உள்ளங்கவர் கல்வன், உள்ளங்கவர் கல்வன். இப்போ கவர்கல்வன் அப்படின்னா கவர்ந்த கல்வன், கவர்கின்ற கல்வன், கவருங்கல்வன், கல்வன்கிறது மறைப்புனா, அப்போ நாளைக்கு இன்னும் மறைப்பாருலாம் பொருள் வந்துடும். பொது பொருள் வேறு, சிறப்பு பொருள் வேறு. சங்குங்கிறது சங்குன்னு உரை எழுதுனா அது ஒரு திருமுறை உரை. சித்தாந்தம் படித்தவனும் அதுக்கு அந்த உரையை எடுக்கக்கூடாது. அப்போ படித்ததுக்கு அர்த்தம் கிடையாது, சொல்லிக் கொடுத்ததுக்கும் அர்த்தம் கிடையாது. இப்போ எனக்கு பிரச்சனை அதுதான். எனக்கு அதான் கரூரில் அதை நான் எடுத்து சொல்கிறது காரணமே இதுதான். சித்தாந்தம் படிச்சுட்டு திருமுறை படிக்கிறீங்க. அப்போ நீங்கள் சித்தாந்தத்தோடு எதை பார்க்கணும்? திருமுறையை பார்க்கணும். அதைத்தான் உங்கள்கிட்ட வலியுறுத்துகிறோம். அந்த அந்த சித்தாந்த பார்வை சங்குன்னா தெளிவுன்னு சொல்லுது நமக்கு. தண்டபாணி தேசிகர் உரையில் கூவின பூங்குயில் ஆணவமலம், குரு அடுத்தது என்னது, கோழிகள் ஒலிக்குது, ஆணவமலம் தேயுது, நாரை ஆணவமலம் 90% தேஞ்சிட்டு, சங்கு ஆணவமலம் சுத்தமாக ஒடுங்கிட்டு. இது எந்த பேசிக்கில் பார்க்கணும்? இது ஒவ்வொரு வரியும் பார்க்கணும். தோருடைய செவியனுக்கு மட்டும் பக்கமாக ஒரு எழுதி பிரயோஜனம் கிடையாது. எல்லா மந்திரங்களுக்கும் இவர் பண்டிதமணி எழுதின மாதிரி எல்லா மந்திரங்களுக்கும், அவர் எழுதின மந்திரங்களுக்கெல்லாம் விரிவாக எழுதின மாதிரி எழுதும். அது எல்லாமே சொல்ல தெரியணும். அதுலேருந்து ஒரு விஷயத்தை எடுக்க தெரியணும். இந்த மந்திரம் பாருங்கள், அழகாக மேட்சாகி வருது. இந்த செய்தி அழகாக இருக்குது பாருங்கள். குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு ஒரு அம்மா, அந்த குழந்தை எட்டாத தூரத்தில் இருக்கதை எதை பிடிப்பேங்குது, பிடிக்குதுன்னு எழுதுறாரு, பிடிக்குதுன்னு எழுதுறாரு. அதே நிலா நட்சத்திரத்துக்கு கூட இருக்குது. ஆனால் இது இப்போ எங்கே இருக்குங்கிறாரு? நட்சத்திரத்தில் இருந்த நிலா இறைவன் தலைக்கு வந்துட்டுன்னா, குழந்தை பிடிக்க முயற்சி பண்ணியது என்பது சிவனை பிடிப்பதற்கு ஆன்மா எடுத்த முயற்சி. அதில் கொண்டு அதை இணைக்கிறார். ஆமாம், அப்படி தான் அதை நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். அற்புதமான பதிகம். வாய்ப்பு இருக்கும்போது இன்னும் நல்லா பார்க்கலாம். நல்லா திருவாசகம் ஒரு பாட்டு எடுத்தோம்னா நம்ம இந்த வேலைக்கு போயிடலாம். பிழை திருத்துற வேலை முடிச்சாகணும். 10 பக்கம். திருவாசகம் நம்ம 15 மட்டும் பொருள் மட்டும் பார்த்துட்டு விட்டுருவோம்.